அனைவருக்கும் வணக்கம். இது அறிவோம் ஆய்வகம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு ஹிஸ்டோபேத்தாலஜி. யூசுவலா பயாப்சி சாம்பிள் நம்ம லேபுக்கு வந்த உடனே பத்திரமா வச்சிருப்போம். அந்த பயாப்சி டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப்லேருந்து ஒரு பர்சன் வந்து நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாரு. அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த லேப்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி ஹிஸ்டோபேத்தாலஜினா என்னன்னு பார்த்துருவோம். ஹிஸ்டோனா திசு, பேத்தோனாக்கா டிசீஸ். ஸோ டிஷ்யூ வந்து என்ன டிசீஸால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் தான் ஹிஸ்டோபேத்தாலஜி. இந்த பிக்சர்ல நீங்க பாருங்க, செல்களுடைய தொகுப்பு தான் திசுக்கள். திசுக்களுடைய தொகுப்பு தான் வந்து ஆர்கன். இந்த ஆர்கன்களுடைய தொகுப்பு தான் மனித உடலினுடைய அந்த அமைப்பு. இதிலிருந்து இப்ப நமக்கு பயாப்சி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பயாப்சி அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடம்புல இருந்து அவர் உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய, இல்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பழுதடைந்துள்ள உடல் உறுப்புகளின் சிறு சதை பகுதிய வந்து அறுவை சிகிச்சை மூலமா வெளியில எடுக்கிறதுக்கு பேரு தான் பயாப்சி. அதே மாரி வலது பக்கம் ஒரு படத்துல இருக்கு பார்த்தீங்களா, அது பிரேதம். அ இறந்தவருடைய உடம்புல இருந்து ஒரு உறுப்பையோ அல்லது உறுப்பின் சிறு பகுதியையோ நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு பேரு அட்டாப்சி. பியூட்ரிஃபாக்ஷன் அப்படின்னாக்க, உடம்பு வந்து அழுகக்கூடிய ஒரு விஷயம். அந்த அழுகுதல் வந்து எதனாலன்னா, வெளிப்புறம் இருக்கக்கூடிய கிருமிகளால் ஏற்படக்கூடிய அழிவு. அதுக்கு பேரு வந்து பியூட்ரிஃபாக்ஷன். ஆட்டோலைசிஸ் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் மற்றும் நொதிகள், அதாவது கெமிக்கல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இதனால நடக்கக்கூடிய அழுகுதலுக்கு பேரு ஆட்டோலைசிஸ். ஒரு தடவ நம்ம உடம்புல இருந்தோ அல்லது பிரேதத்துல இருந்தோ ஒரு சதைப்பகுதி வெட்டி எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து 10% ஃபார்மலின்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரணும். எதுக்காக 10% ஃபார்மலின் அடங்கி இருக்கிற அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த சதைப்பகுதிய போடுறாங்க அப்படின்னா, அந்த அந்த சதைப்பகுதியில இருக்கக்கூடிய திசுக்கள், அணுக்களுடைய அந்த மார்ஃபாலஜி புறத்தோற்றமோ, இல்ல அதனுடைய வடிவமோ, அதனுடைய தன்மையோ மாறிறக்கூடாது, அழுகிறக்கூடாது, வீணா போயிறக்கூடாது. அது அப்படியே அதே நிலைமையில இருக்கணும். எப்படி ஊறுகாயில வினிகர் ஊத்துறாங்களோ, அது மாரி இத பதப்படுத்துறோம்னு அர்த்தம். பிரிசர்வ் பண்றது அப்படின்னா என்ன? பிரிசர்வேட்டிவ். 10% ஃபார்மலின்ங்கிறது ஒரு பிரிசர்வேட்டிவ். இது என்னன்னா, அத வந்து பதப்படுத்தி அப்படியே வச்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 10% ஃபார்மலின்ங்கிறது யூஸ் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த சதைப்பகுதி வந்து அந்த ஃபார்மலின் சொல்யூஷனுக்குள்ள முழுகி இருக்கணும். அ ஃபார்மலின் வந்து ரொம்ப கம்மியாவும், பெரிய ஒரு தசைப்பகுதியோ, இல்ல சதைப்பகுதியோ, இல்ல உறுப்பையோ நம்ம அறுத்து எடுத்திருந்தோம் அப்படின்னா, அத வந்து ஃபார்மலின் வந்து பத்தாம இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த பத்தாம அந்த ஃபார்மலினுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த தசைப்பகுதியோ, உறுப்புகளோ என்ன ஆக ஆரம்பிச்சுரும்னா, அழுக ஆரம்பிச்சுரும். அதனால அது மாரி இன்சஃபிஷியன்ட் ஃபார்மலின்ல வந்து இருக்கக்கூடாது. போதுமான அளவுக்கு அந்த பகுதி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, மூழ்கி இருக்க வேண்டும். அதுல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இது வந்து எப்ப நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க, இது மாரி வந்து சர்ஜரி மூலமாவோ அல்லது பிரேதத்துல இருந்தோ நம்ம வந்து ஆ பயாப்சி எடுக்கிறோம். எடுத்தது ஃபார்மலின்ல வந்து நம்ம ஆ ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அத வந்து அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய லேப்லேருந்து வரக்கூடிய பெர்சன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிர்றோம், முடிஞ்சுச்சு. அடுத்து அந்த ரிசீவ் பண்ணிட்டு போற லேப்ல அவங்க என்னென்ன பண்ண போறாங்கங்கிறத தான் இப்ப நம்ம டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேபிளிங் அண்ட் ஸ்பெசிமென் ரிசீவிங். அவங்க ஸ்பெசிமென் நம்மள்ட்ட ரிசீவ் பண்ணுன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுடைய நேம் ஸ்பெசிமென்லயும், ரெக்வசிஷன்லயும் கரெக்ட்டா இருக்கா? ஏஜ் அண்ட் செக்ஸ் கரெக்ட்டா இருக்கா? ஓபிடி நம்பர், ஐபிடி நம்பர், யுஹெச்ஐடி நம்பர் கரெக்ட்டா இருக்கா? செக் பண்ணிக்குவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிமென். என்ன ஸ்பெசிமென் நம்ம வந்து லேபிள் பண்ணியிருக்கோம் கண்டெய்னர்ல. ஆ இது பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன ஸ்பெசிமென் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நோட்ஸ் ஏதாச்சும் இருக்குதா? அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிமென் 10% ஃபார்மலின்ல கரெக்ட்டா ஃபில் அப் ஆயிருக்குதா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கிராசிங். கிராசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக அப்படியே ப்ளே ஆயிட்டே இருக்கும். அதையும் பார்த்துக்கங்க. ஒரு பயாப்சி லேப்க்குள்ள ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது என்ன டைப் ஸ்பெசிமென் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. எத்தன பீசஸ் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதனுடைய அப்பியரன்ஸ் என்ன? தோற்றம் எப்படி இருக்கு? அப்படின்னு ஹார்டா இருக்கா? சாஃப்ட்டா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. கலர் என்ன ப்ரவுன் கலரா? பிளாக் கலரா? ஒயிட்டா? இல்ல பேலா? என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அது எதுக்காக அப்படின்னாக்கா, அதனுடைய மெஷர்மென்ட். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குறிப்பிடத்தக்க இல்லாட்டி அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய ஒரு சிறு பகுதிய வெட்டி எடுத்து, அந்த கேசட்குள்ள அவங்க போட்டுருவாங்க. இதுக்கு பேரு வந்து கிராசிங். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீகால்சிஃபிகேஷன் அண்ட் டிஷ்யூ ப்ராசஸிங். டீகால்சிஃபிகேஷன் பொதுவா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அ ஹா ரொம்ப ஹார்டான உதாரணத்துக்கு எலும்பு இல்லாட்டி பல் இது மாதிரி கால்சியம் டெபாசிட் ஆகி ரொம்ப கடினத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஸ்பெசிமென வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய கால்சியத்த ரிமூவ் பண்ணணும்.
கால்சியத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 வகையான பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க, ஆசிட்ல வந்து அந்த போன் இல்லாட்டி பல்ல போடும்பொழுது என்ன ஆகும் அப்படி எலும்பையோ, பல்லையோ அந்த ஒரு அமிலத்தில போடும்பொழுது, அது வந்து கால்சியத்த அரிச்சு எடுத்துரும். அப்படிங்கும்போது அது வந்து சாஃப்ட்டா மாறிரும். இது ஒரு டைப்பு. இன்னொன்னு வந்து கால்சியம் சிலேஷன். அதாவது கால்சியத்தோட போய் ஒட்டிக்கும். இந்த சேர்க்கக்கூடிய பொருள். உதாரணத்துக்கு EDTAன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, EDTA வந்து கால்சியத்தோட பைண்ட் ஆயிக்கும். பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க என்ன ஆகும்னாக்க, அதில கால்சியத்தினுடைய அந்த ஒர்க் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். அப்படிங்கும்போது அந்த போனும், டீத்தும் வந்து என்ன ஆயிரும்னா சாஃப்ட் ஆயிரும். இல்லன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச். அயன் எக்ஸ்சேஞ்சில வந்து என்ன ஆகும்னாக்க, கால்சியம் வந்து வெளியில வந்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு பொருள் உள்ள போகும்பொழுது, அந்த பகுதி வந்து சாஃப்ட் ஆயிரும். இது டீகால்சிஃபிகேஷன். டீகால்சிஃபிகேஷன் அதாவது கடினமான ஸ்பெசிமனா இருந்துச்சுன்னா, டீகால்சிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து டிஷ்யூ ப்ராசஸிங். சாஃப்ட்டான டிஷ்யூவா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா டிஷ்யூ ப்ராசஸிங்குள்ள போயிரும். டிஷ்யூ ப்ராசஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு வரிசையா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அதில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீஹைட்ரேஷன் இருக்கு, கிளியரிங் இருக்கு, இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இது மாரி ஒரு சீக்வென்ஸ் ப்ரொசீஜர் வந்து இதில வந்து ஃபாலோ பண்றாங்க. அத நம்ம என்னங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ டிஷ்யூ ப்ராசஸிங்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்சேஷன். 10% ஃபார்மலின்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கேசெட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பீஸ் பயாப்ஸி இருக்கு பார்த்தீங்கன்னா, அத வந்து 10% ஃபார்மலின்ல ஃபிக்ஸ் பண்ணணும். வெறும் 10% ஃபார்மலின்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ரொம்ப நாள் அந்த ஃபார்முலின் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபார்மலின்ல அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா, அது ஃபார்மிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும். அந்த ஆசிட் வந்து லைஸ் காஸ் பண்ணும். அதாவது அதில இருக்கக்கூடிய செல்ஸ வந்து அழிச்சிரும். அத பிரிவென்ட் பண்றதுக்கு கால்சியம் கார்பனேட் நம்ம வந்து அதில அந்த 10% ஃபார்முலால அடிஷனலா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபார்மிக் ஆசிட் கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்ல அப்படின்னா ஃபார்மல் சலைன். 10% ஃபார்மலின்ங்கிறது வந்து 10 போர்ஷன் வந்து ஃபார்மலினும், 90 போர்ஷன் வந்து டிஸ்டில்டு வாட்டரும். அதான் 10% ஃபார்மலின். அதுக்கு பதிலா 10 போர்ஷன் வந்து ஃபார்மலினும், 90 போர்ஷன் வந்து நார்மல் சலைனும் சேர்த்துக்கிட்டோம்னா, அது பேரு ஃபார்மல் சலைன். அது வந்து 10% ஃபார்மலினோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு. லைஃப் நல்லாருக்கும். செல்ஸ் வந்து அப்படியே வந்து அதனுடைய மார்ஃபாலஜி சேஞ்சஸ் இல்லாம இருக்கும். நார்மலா நம்ம பிளட் பேங்க்ல எல்லாம் வந்து ஷெல் வாஷ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? சலைன் ஊத்தி தான் வாஷ் பண்ணுவோம். ஆர்பிசி எல்லாம் உடையாது. ஸோ அந்த கான்செப்ட். அதே ஃபார்மல் சலைன பஃபர்டு ஃபார்மல் சலைனா நம்ம மாத்தணும் அப்படின்னா, அது இன்னும் பெட்டரா இருக்கும். லைஃப்ல கொஞ்சம் அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் நல்லாருக்கும். ஸோ ஃபிக்சேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டிஷ்யூ ப்ராசஸிங்ல. செகண்ட் வந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் என்னன்னா, அது இருக்கக்கூடிய தண்ணி பகுதியெல்லாம் நீக்கணும். இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் தண்ணி. 90 பகுதி தண்ணியும், 10 பகுதி தான் ஃபார்மலின். அப்ப 90 பகுதி தண்ணி வந்து எதுல இருக்கு அப்படின்னா, அந்த டிஷ்யூக்குள்ள இருக்கு. அத ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னாக்க, ஆ கிரேட் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்றோம். 70% ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் வைக்கணும். அப்புறம் 95% ஆல்கஹால்ல வைக்கணும். அப்புறம் அப்சல்யூட் ஆல்கஹால்ல வைக்கணும். எடுத்தோனே அப்சல்யூட் ஆல்கஹால்ல வைக்கக்கூடாது. ஸோ இது மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக்கி, அதில இருக்கக்கூடிய நீர வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி, அந்த இடத்துல ஃபுல்லா ஆல்கஹால் ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால ரிமூவ் பண்றதுக்கு xylene ஆட் பண்றோம். xylene வந்து என்னன்னா, ஆல்கஹால ஃபுல்லா ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் அந்த xylene வந்து எத வச்சு ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா, பாராஃபின் வேக்ஸ வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். இதுக்கு பேர் வந்து இம்ப்ரெக்னேஷன். ஸோ ஸ்டெப் 1 ஃபிக்சேஷன். ஆ ஸ்டெப் 3 வந்து டீஹைட்ரேஷன். வாட்டர ரிமூவ் பண்றோம். ஸ்டெப் 3 வந்து கிளியரிங். ஆல்கஹால ரிமூவ் பண்றோம். ஸ்டெப் 4 வந்து இம்ப்ரெக்னேஷன். xylene ரிமூவ் பண்ணி பாராஃபின வந்து அங்க வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஃபிக்சேஷன் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம். 10% ஃபார்மலின் அதில கால்சியம் கார்பனேட் சேர்த்தோம்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி கூட. அதோட ஃபார்மல் சலைன்னா இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். பஃபர்டு ஃபார்மல் சலைன் இன்னும் பெட்டரா இருக்கும். இதனுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செல்ஸுடைய ஷேப்ப வந்து பிரிசர்வ் பண்ணும். ஸ்ட்ரக்சர பிரிசர்வ் பண்ணும். அதில இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ வந்து பிரிசர்வ் பண்ணும். இதுதான் வந்து ஃபிக்சேஷனுடைய மெயின் ப்ராசஸ். மெயின் மோட்டோ. அடுத்து வந்து டிஷ்யூ ப்ராசஸிங்ல செகண்ட் வந்து என்னன்னா டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்ல அதில இருக்கக்கூடிய தண்ணிய ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்றோம். எதுக்காக அப்படின்னாக்க, பாராஃபின் அதாவது வேக்ஸ் வந்து அ தண்ணியோட வந்து மிக்ஸ்அப் ஆகாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆல்கஹால் வச்சு இந்த தண்ணிய முதல்ல ரிமூவ் பண்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்காக. இப்ப ராவா சரக்கு அடிச்சா அப்படின்னா, ஒருத்தனுடைய வாயிலிருந்து வயிறு வரைக்கும் எப்படி எரியும்? அது எவ்வளோ ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணும்? அந்த சரக வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல நேரா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அந்த பயாப்ஸில போய் ஊத்துனோம் அப்படின்னா, அது தாங்குமா? அப்படி என்ன ஒரு பதட்டத்துக்கு போகும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னா 70 பகுதி ஆல்கஹாலும், 30 பகுதி தண்ணியும். 95%னா 95 பாகம் வந்து ஆல்கஹாலும், 5 பாகம் வந்து தண்ணி. ஸோ இது மாரி படிப்படியா தண்ணிய ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி கம்மியா சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் ராவா குடுக்குறோம். இப்படி குடுத்து தான் அந்த திசுவ வந்து நம்ம பலப்படுத்துறோம்.
அதுக்காக நீங்க எக்ஸாம்பிள் நீங்க பிராண்டிய ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மேல உள்ளத விட்டுறாதீங்க. 3 ஒன் பார்த்தீங்கன்னா கிளியரிங். கிளியரிங் வந்து எதுக்குன்னா ஆல்கஹால ரிமூவ் பண்றதுக்கு. ஏன் அப்டின்னா பாராஃபின் வேக்ஸ் வந்து ஆல்கஹால்லயும் வந்து என்ன ஆகாது ஆ மிக்ஸ் ஆகாது. அதிலோட வந்து மிசிபிள் ஆகாததுனால நமக்கு வந்து சால்யுபிள் ஆகாததுனால அத வந்து ரீப்ளேஸ் பண்றோம். எத வச்சு ரீப்ளேஸ் பண்றோம்? xylene வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கு பேரு கிளியரிங். இது மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்டின்னா, xyleneக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு. டொலுவீன் இல்லாட்டி குளோரோஃபார்ம் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் இன்னொன்னு வந்து ஹைலி ஆ எவாப்பரேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுனால நம்ம அது வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. டிஷ்யூ ப்ராசஸிங்லேயே லாஸ்ட் ஸ்டெப் வந்து இம்ப்ரெக்னேஷன். அதில வந்து என்னன்னாக்கா பாராஃபின் வேக்ஸ் வந்து உள்ள நம்ம வந்து இம்ப்ரெக்னேட் பண்ண போறோம். இது என்ன பண்ணுது அப்டின்னாக்க கிளியரிங் ஏஜென்ட். அதாவது xylene வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இடம் ஃபுல்லா வந்து வேக்ஸ் வந்து ஃபில் பண்ணிரும். ஃபர்ஸ்ட் பார்த்ததே மறுபடியும் ஒரு சின்ன ஒரு சுருக்கம் மாதிரி. மொத ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். 2வது ஸ்டேஜ்ல வாட்டர் ரிமூவ் பண்றோம். 3வது ஸ்டேஜ்ல ஆல்கஹால ரிமூவ் பண்றோம். 4வது ஸ்டேஜ்ல அந்த இடத்துல வந்து பாராஃபின வச்சு ஃபிக்ஸ் பண்றோம். இனிமே தான் நம்ம முக்கியமான விஷயங்களுக்குள்ள போறோம். இதுவரைக்கும் டிஷ்யூ ப்ராசஸிங் தான் முடிஞ்சிருக்கு. இனிமே தான் முக்கியமான ஸ்டேஜ். இப்போ பாராஃபின் வேக்ஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. டிஷ்யூ ப்ராசஸிங் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் எதுக்குள்ள போறோம் அப்டின்னா எம்பெடிங். எம்பெடிங் அப்டின்னா என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேனே. தேங்காய் திருவுறோம் அப்டின்னாக்கா ஒரு அரை அந்த தேங்காவ 2ஆ உடைக்கிறோம். அது அரை தேங்காய் இருக்கு. அந்த தேங்காயினுடைய ஓடு தான் நமக்கு பிடிமானம். அந்த ஓட்ட பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து திருவும் பொழுது எப்படி இருக்கு அப்டின்னாக்கா, ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இதே வந்து வெறும் தேங்காய் சில்லு எடுத்துட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் திருவில திருவ முடியாது. ஏன் அப்டின்னா, அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ சேம் தான். வெறும் டிஷ்யூவ எடுத்து நம்மளால கட் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் மீடியா தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டிங் மீடியா என்னன்னு அத எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் இத பாருங்க. இதுக்கு பேர் வந்து எல் மோல்ட் அப்படின்னு சொல்றது. 2 எல் மோல்ட் எடுத்து நம்ம வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த பயாப்சினுடைய சைஸ்க்கு ஏத்த மாரி. சின்ன பயாப்சினாக்க அந்த ஸ்கொயர் சைஸ் வந்து சின்னதா வச்சுக்கலாம். பெரிய பயாப்சினா கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். இல்ல நெறைய பயாப்சி வைக்கணும் அப்படின்னா, ஃபுல் இதுக்கும் கவர் பண்ணிட்டு, அதே வந்து 2, 3 செக்ஷன் மாரி வச்சு, நம்ம என்ன பண்ணணும், மெல்டட் வேக்ஸ வந்து பாராஃபின் வேக்ஸ வந்து ஊத்தணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், பாராஃபின் வேக்ஸ் கொதிக்க கொதிக்க ஊத்தக்கூடாது. அதுக்கு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர்ல தான் நீங்க வந்து வேக்ஸ் வந்து போர் பண்ணணும். கொதிக்க கொதிக்க ஊத்துனீங்கன்னா, உங்களோட பயாப்சி அந்த பீஸ் வந்து ரோஸ்ட்டா மாறிடும். ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அதனால எந்த யூஸுமே இல்ல. அது என்ன நேச்சர்ல இருக்கோ, அந்த நேச்சர்ல அப்படியே நம்ம வைக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெம்பரேச்சர் பாத்துக்கங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் வேரி பண்றாங்க. பேஸ்ட் ஆன் பயாப்சி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீசஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு எவ்வளவு ஹார்டா இருக்கு, இல்லாட்டி எவ்வளவு சாஃப்டா இருக்குங்கிற மாதிரி அந்த வேக்ஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகுது. ஸோ 50 to 60 டிகிரி செல்சியஸ் ஆல்மோஸ்ட் சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் மைல்டு சேஞ்சஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஊத்தணும். ஸோ பயாப்சி உள்ள வைக்கிறாங்க. அது மேல வந்து வேக்ஸ் ஊத்திட்டாங்க. அது என்ன நம்பர் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு வேக்ஸ் அந்த வேக்ஸோட என்ன இருக்குது அப்படின்னாக்க அதுக்குள்ள வந்து நம்ம மோல்ட் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூ அதுல இருக்கும். ஸோ இதுதான் வந்து எம்படிங்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த எம்படிங் பண்ணாம நம்மளால ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியாது. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்காங்க. இது வந்து லேபிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முடிச்சிட்டாங்க. டிஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேபிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேபிளிங் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் நமக்கு காட்டுறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நமக்கு இதை காட்டுறாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள டிஷ்யூ பாருங்க. ஒவ்வொரு பிளாக்லையும் பாருங்க. லேபிளிங் இருக்கு, டிஷ்யூ எல்லாம் இருக்கு. அதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ எம்படிங் முடிச்ச அப்புறம் அடுத்து பிளாக்ஸ் வந்து ட்ரிம் பண்ணணும். எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. லெஃப்ட் சைடில் நான் அதை கொடுத்து ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்கேன். செக்ஷனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் டிஷ்யூ இன்டு தின் ஸ்லைஸ். அந்த பெரிய பிளாக்ல இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப மெல்லிஸ் லேயராக, அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தசை பகுதியை ரொம்ப மெல்லிசாக சன்னமாக வெட்டி எடுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து செக்ஷனிங் பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து மைக்ரோடோம். அதை இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க. இந்த சில ஸ்லைடு நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ எதுக்காகலாம் அந்த ஸ்லைடு யூஸ் பண்றோம்? அந்த ஸ்லைடுல வந்து என்னென்ன இருக்கும்? கிரீஸ் இருக்கும். அது ஆயில் மாரி கோட்டிங் இருக்கும். எடுக்கக்கூடிய செக்ஷன்லாம் அந்த ஸ்லைடுல ஒட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்கசிவ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பேர் வந்து மேயர்ஸ் கிளிசரால் ஆல்புமின். அதுல என்னன்னா ஒரு பகுதி வந்து கிளிசரால் இருக்கும். ஒரு பகுதி வந்து
முட்டையினுடைய வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தைமால். தைமால் எதுக்குன்னாக்க ஃபங்கல் growth, பாக்டீரியல் growth வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதாவது இந்த கிளிசரால் அல்புமின் வந்து கண்டாமினேட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த தைமால் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியரா புரியும். எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. மைக்ரோடோம்ல இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிளாக்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்றாங்க, செக்ஷனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிளேடுக்கு ரொம்ப க்ளோஸா அப்படியே கொண்டு வராங்க. எத்தனை மைக்ரான்ல நமக்கு வேணும் இதனுடைய சைஸ் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு இதுக்கு பேர் வந்து ரிப்பன் லைக் செக்ஷனிங். ரிப்பன் மாதிரி வருது பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து வரிசையா அப்படியே கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த ஃபுல் அந்த டிஷ்யூனுடைய அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கிற அளவுக்கு வெட்டி முதல்ல எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேஸ்டேஜஸ் போக தான் செய்யும். ஏன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் செக்ஷனுக்கு எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, அது வரைக்கும் அதிலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. எடுத்து என்ன பண்ணணும் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாத்தில் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, மில்க்கில் தானே நம்ம வச்சுருக்கோம். இப்போ வேக்ஸில் தானே இந்த டிஷ்யூ வந்து இம்ப்ரெக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து அப்படியே சுருக்கமாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் பாத்துக்குள்ள போட்ட உடனே என்ன ஆயிரும்னா, அந்த மெழுகுல இருக்கக்கூடிய சுருக்கம் எல்லாமே எடுபட்டு போயிடும். எடுபட்டு போனோன்னா, இப்போ ஸ்டைல நம்ம வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ஸ்லைடில் அவ்வளோ லென்த் நம்ம வைக்க முடியாதுல்ல. அதனால ஸ்லைடில் வைக்கக்கூடிய அளவுக்கு செக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு, இப்போ அடுத்து அந்த ஸ்லைடில் வந்து இந்த மேயர்ஸ் கிளிசரால் அல்புமின் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு இந்த செக்ஷனை வந்து அப்படியே ஸ்லைடில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக் ட்ரிம்மிங்லேயும் செக்ஷனிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மைக்ரோடோமுக்கு வந்தாச்சு, மைக்ரோடோம்லேருந்து கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி வாட்டர் பாத்தில் வச்சாச்சு, வாட்டர் பாத்திலேருந்து ஸ்லைடில் எடுத்தாச்சு, ஸ்லைடில் எடுத்து இப்போ நம்ம ட்ரைனிங்கில் வச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஹாட் ஏர் ஓவனில் வைக்கணும். ஹாட் ஏர் ஓவனில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்காக ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஹாட் ஏர் ஓவனில் நம்ம வைக்கணும். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா, எகைன் பேக் டு த பெவிலியன் மாதிரி என்ன பண்ண போகிறோம், டீபராஃபினைசேஷன். இப்போ இந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும், எடுத்த உடனே எதில் போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜைலின். ஜைலினில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, எக்ஸஸாக இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாமே இன்குபேட்டரில் வச்சது வேக்ஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி கீழே ஒழுகிரும். அது போக டிஷ்யூக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிருக்கிற அந்த வேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஜைலினில் வந்து நம்ம வரிசையாக அந்த டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜைலினை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்கஹாலில் வந்து ட்ரீட் பண்ணிட்டு வரணும், டிக்ரீஸிங் கான்சன்ட்ரேஷனில். அதுக்கடுத்து என்ன பண்ணணுனாக்க, ரீஹைட்ரேஷன். மறுபடியும் வந்து தண்ணி சத்து வந்து நம்ம டிஷ்யூக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து அக்வாஸ் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால, அதை வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதை எதுக்குற பொருள் அங்கே இருக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் அதை ரீஹைட்ரேட் பண்ண போகிறோம். ரீஹைட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெய்னிங்குள்ளே போகிறோம். ஸ்டெய்னிங்கில் வந்து இங்கே காமனாக யூஸ் பண்ணுறது ஹெமடாக்சிலின் அண்ட் யோசின் ஸ்டெய்னிங். ஸ்டெய்னிங்குடைய ஆஸ்பெக்ட்ஸ் முதல்ல பார்த்துக்குவோம். டைரக்ட் ஸ்டெய்னிங். டைரக்ட் ஸ்டெய்னிங்கை பொறுத்தவரையும் மாட்ரண்ட்டுங்கிறது தேவையில்லை. அது என்ன மாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கிராம் ஸ்டெயினில் நம்ம கிராம்ஸ் அயோடின் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து மாட்ரண்ட்டு. அதே மாதிரி இன்டைரக்ட் ஸ்டெய்னிங் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே மாட்ரண்ட்டு தேவைப்படும். ப்ராக்ரஸிவ் ஸ்டெயின் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதுவும் பர்டிகுலரான ஒரு ஆர்டரில் அது கலர் கொடுத்துக்கிட்டே போகும். அது பேர் ப்ராக்ரஸிவ் ஸ்டெயின். ரெக்ரெசிவ் ஸ்டெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா டிஷ்யூனுடைய எல்லா பகுதிக்கும் அட் அ டைமில் கலர் கொடுத்துரும். நம்ம வந்து என்னென்னா, தேவையில்லாத கலரை இல்லாட்டி எக்ஸஸ் கலரை இல்லை அன்ஸ்டெயின்டு கலர்ஸை வந்து அன்ஸ்டெயின்டு ஏரியாவை வந்து வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ரெக்ரெசிவ் ஸ்டெயின். டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு என்னென்னா, எக்ஸஸ் ஸ்டெயினை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம டீகலரைசேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆசிட் ஆல்கஹால் அது மாதிரி டீகலரைசர் நம்ம யூஸ் பண்ணி ஒரு இதுலேருந்து இன்னொரு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் டிஃப்ரென்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூயிங். ப்ளூயிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்ன அப்படின்னாக்க, அந்த டீகலரைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும், இல்லை நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அம்மோனியா வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சேச்சுரேட்டட் லித்தியம் கார்பனேட் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆர்டினரி டேப் வாட்டரே யூஸ் பண்ணலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் அதனுடைய பிஹெச்சை செக் பண்ணிக்கோங்க. அந்த பிஹெச் வந்து அல்கலைன்ல இருக்கணும். அடுத்து ஸ்டெய்னிங்கில் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, பிரிங்கிங் த செக்ஷன் டு வாட்டர் பிஃபோர் ஸ்டெய்னிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஸ்டெயின்ஸ் ஆர் வாட்டர் பேஸ்ட் அக்வஸ் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம்.
அதனால they cannot penetrate the paraffin wax in tissue. இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே வாட்டர் பேஸ்ட் இருக்கிறதுனால paraffin அதில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெயினால் உள்ள ஊடுருவி போய் கலர் கொடுக்க முடியாது. திசுக்குள்ள ஊடுருவி செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாலையும் அது கலர் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வேக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, உள்ள ஊடுருவ முடியாது. அதனால் வேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜைலின் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணி அதை வந்து ரீஹைட்ரேட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாக்குள்ளே போகிறோம். ஹெமடாக்சிலின் அண்ட் யோசின் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் ஸ்டெப். இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொறுமையாக. என்னென்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கம்ப்ளீட் ப்ரொசீஜர். ஹெமடாக்சிலின் அண்ட் யோசின் ஸ்டெயினிங்கில் ஃபஸ்ட்டு வந்து டீபேரஃபினைசேஷன் பண்ணணும். ஸ்டெயினிங்லையுமே வந்து டீபேரஃபினைசேஷன் பண்ணணும். அடுத்து ஜைலினை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ரீஹைட்ரேஷன் பண்ணணும். அடுத்து நியூக்ளியர் ஸ்டெயின் பண்ணணும். டிஃப்ரென்சியேஷன், ப்ளூயிங், கவுண்டர் ஸ்டெயினிங், அடுத்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யோசின், அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன், மறுபடியும் கிளியரிங். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஸ்டெப்ஸு. ஒன் பை ஒன்னாக உள்ளுக்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோவோடைய கிளிப்பிங்ஸ் வரும். டீபேரஃபினைசேஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாக்க எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேராஃபின் வேக்ஸை டிஷ்யூலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜைலின் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்லைடு எல்லாமே டீபேரஃபினைசேஷன் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மறுபடியும் அந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மைக்ரோடோம்லேருந்து எடுத்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜைலினை ரிமூவ் பண்ணணும். ஜைலினை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. அப்சல்யூட் ஆல்கஹாலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்சல்யூட் ஆல்கஹாலில் 2 நம்பர் 1, நம்பர் 2. இந்த கிரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும். நான் வச்சுருந்தது நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய நோட்ஸு. இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜியில் ரீசெண்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது ஆக்சுவலாக எனக்கு தெரியலை. யாருக்காவது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் இல்லாட்டி ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் மெடிக்கல் காலேஜில் போய் ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஸோ பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு ஒரு 2 days 3 days நீங்கள் ஹிஸ்டோபேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போங்க. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஹைட்ரேஷன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல்கஹாலை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. எதை வச்சு அப்படின்னா வாட்டரை வச்சு. ஸோ ஏன்னா வாட்ரு தானே முக்கியம் நமக்கு. அதனால் பாருங்கள் அவங்க இதில் வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம். என்னன்னாக்க ஆல்கஹாலினுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் 90% அப்படின்னா 90 பகுதி ஆல்கஹாலும் 10 பகுதி தண்ணி, 80னா 80 பகுதி ஆல்கஹால் 20 பகுதி தண்ணி, அடுத்து 70 பாகம் ஆல்கஹால் 30 பாகம் தண்ணி, அடுத்து 60 பாகம் ஆல்கஹால் 40 பாகம் தண்ணி. தண்ணியினுடைய அளவை கூட்டிக்கிட்டே வராங்க, ஆல்கஹாலினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வராங்க. ஏன் அப்படின்னா ஸ்டெயின்ஸ் எல்லாமே அக்வாஸ் பேஸ்டு, வாட்டர் சால்யூபிள்ங்கிறதுனால அதுக்கு வந்து தண்ணியை வந்து ஈஸியாக ஊடுருவக்கூடிய அளவுக்கு ஸ்டெயின்ஸ் உள்ளே இருக்கணும். அதை எதிர்க்கக்கூடிய பொருள் வேக்ஸோ, ஜைலினோ, ஆல்கஹாலோ உள்ளே இருக்கக்கூடாது. அதனால தண்ணியினுடைய அளவை கூட்டிக்கிட்டு ஆல்கஹாலினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுக்கு பேர் தான் ரீஹைட்ரேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஹைட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரீஹைட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்கஹாலில் வச்சு அந்த வரிசையாக அவங்க போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, 90%, அடுத்து வந்து 80%, அடுத்து 70%, அடுத்து 60%. இதில் வந்து வரிசையாக வந்து ஆல்கஹாலை டிப் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் முடியுது. இந்த ரீஹைட்ரேஷன் ஸ்டேஜ் அது. இந்த ரீஹைட்ரேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அடுத்து 70% ஆல்கஹாலுக்குள்ளே வராங்க. ஸோ ஒன்னொன்றுக்குமே ஒரு டைமிங் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்னொன்றுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிங்கிறது அந்த டைமிங் இருக்கும். யாராவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், காவேரி மெடிக்கல் சென்டர் திருச்சி, மதுரையில் வேலம்மாள், இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 2 or 3 days ஏதாவது ஒரு ஃபீஸ் கேட்பாங்க. அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிட்டு வாங்க. ஸோ அந்த ரீஹைட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா நியூக்ளியர் ஸ்டெயினிங். ஸோ இதுதான் ஹெமடாக்சிலின் ஸ்டெயினிங் பண்ணுறது. ஸோ அடுத்து ஹெமடாக்சிலின்குள்ளே கொண்டு போகிறாங்க. அது ஒரு பர்டிகுலர் டைமிங் அதை வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஓகே, அது மாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். அங்கே போயிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் வந்து இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். ஹெமடாக்சிலின்ங்கிறது ஒரு பேசிக் டை. அதனால் என்ன பண்ணுவேன், இது வந்து அசிடிக் காம்பனன்ட்ஸு, செல்லில் இருக்கக்கூடிய அசிடிக் காம்பனன்ட்ஸை ஈஸியாக வந்து போயிட்டு என்ன ஆயிரும், பைண்ட் ஆயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் வேக்ஸை ரிமூவ் பண்ணணும், ஜைலினை ரிமூவ் பண்ணணும், ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணணும், டீஹைட்ரேட் பண்ணணும்,
அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். இப்போ ஹெமடாக்சிலின் ஸ்டெயின் முடிச்சு அதை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ப்ளூ இங்கில் கொண்டு போய் வைக்கணும். ப்ளூ இங்க் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அது வந்து லித்தியம் கார்பனேட் வாட்டராக இருக்கணும். இல்லை அப்படின்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நமக்கு வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி இருக்கக்கூடாது. இது இந்த டிஷ்யூ எல்லாமே நமக்கு வந்து எப்படின்னா கலரில் தெரியும்னா ப்ளூ கலரில் தெரியணும். ஸோ அந்த ப்ளூ கலரில் தெரியறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ப்ளூ இங்கில் கொண்டு போக போகிறோம். ப்ளூ இங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நார்மல் வாட்டரில் நம்ம இது பண்ண முடியாது. அல்கலைன் பிஹெச் வாட்டரில் இருக்கணும், இல்லாட்டி லித்தியம் கார்பனேட், சேச்சுரேட்டட் லித்தியம் கார்பனேட் அந்த சொல்யூஷனில் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சின்ஸ் த ஆசிட் சொல்யூஷன் ஆல்டர்ஸ் த கலர் ஆஃப் த டிஷ்யூ. ஒரு நிமிஷம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆசிட் சொல்யூஷனில் போடும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, அது ரெட் கலருக்கு நமக்கு வந்துடுது. ஸோ ரெட் கலருக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுதான் எண்ட் பாயிண்ட். இந்த ரியாக்ஷனுடைய இந்த சீக்வன்ஸினுடைய எண்ட் பாயிண்ட். எக்ஸஸ் ஸ்டெயினிங் எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு. டிஷ்யூ எல்லாமே ரெட் கலர் எடுத்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது தான் ப்ளூயிங் பண்ண போகிறோம். ப்ளூயிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம பண்ண போகிறது ப்ளூயிங். அது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். ப்ளூயிங். ஸோ ப்ளூயிங் சொல்யூஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நார்மலான இதெல்லாம் கிடையாது. அல்கலைன் பிஹெச் வாட்டர் இருக்கணும், இல்லாட்டி சேச்சுரேட்டட் லித்தியம் கார்பனேட் வாட்டர் இருக்கணும். ஸோ அதில் தான் நம்ம வச்சும் பொழுது இப்போ இந்த ரெட் கலரில் இருந்தது எல்லாம் பாருங்கள் ப்ளூ கலராக மாறிடுச்சு. டிஷ்யூ கம்ப்ளீட்டாக ப்ளூ கலராக மாறிடுச்சு. இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. சில இந்த ஃபேட்டி மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபேட் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதனால் எதையுமே வந்து எடுத்துக்கவும் முடியாது, வெளியே தள்ளவும் முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்குள்ள ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ப்ளூயிங் ப்ராசஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, the bluing process important to give cool bluish purple color to the acidic cellular components. ஸோ ஹெமடாக்சிலின் வந்து அசிடிக் செல்லுலார் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கலர் கொடுக்கும். அதை வந்து ஒரு கூல் ப்ளூயிஷ் பர்பிள் கலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ப்ளூயிங்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆசிட் சொல்யூஷனில் வச்சு டீகலரைஸ் பண்ணும் பொழுது என்ன கலராக அது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறுது. மைக்ரோபயாலஜியில் நம்ம ஆசிட் ஃபாஸ்ட் பேஸில் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது டீகலரைஸ் பண்ணும்போது எல்லோ கலராக மாறும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இங்கே வந்து என்னவா மாறுது அப்படின்னா ரெட் கலராக மாறுது. அந்த ரெட் கலரோட நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ப்ளூயிங் பண்ணும் பொழுது அது ப்ளூ கலர் கன்வெர்ட் ஆயிடுது. அந்த ப்ளூ கலர் எதை வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்குது அப்படின்னா ஆசிடிக் செல்லுலார் காம்பனன்ட்ஸுக்கு, டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அசிடிக் செல்லுலார் காம்பனன்ட்ஸ்க்கு அந்த ப்ளூ கலரை கொடுக்குது. அடுத்தது கவுண்டர் ஸ்டெயினிங். எங்கெல்லாம் 2 ஸ்டெயின் யூஸ் பண்ணுறோமோ அந்த 2வது ஸ்டெயினை வந்து கவுண்டர் ஸ்டெயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கிராம் ஸ்டெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ரனின், அதை வந்து கவுண்டர் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து யூஎஸ்சினை வந்து செகண்ட் யூஸ் பண்ணுறதுனால யூஎஸ்சினை வந்து நம்ம கவுண்டர் ஸ்டெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அடுத்து யூஎஸ்சின் வந்து கொஞ்சம் டைமிங் கம்மி தான். ஹெமடாக்சினோட கம்பேர் பண்ணும்போது கவுண்டர் ஸ்டெயின் எப்போவுமே கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ யூஎஸ்சின் கொடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்டெயின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எதெல்லாம் ஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், அப்புறம் மசில் ஃபைபர்ஸ், அது மாதிரி சில பொருட்களை வந்து இது வந்து ஸ்டெயின் பண்ணுது. இந்த பிங்க் கவுண்டர் ஸ்டெயின் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. எப்படின்னா நியூக்ளியை அண்ட் நான் நியூக்ளியர் காம்பனன்ட்ஸ் இன் செல்ஸ். நியூக்ளியை வந்து ஃபுல்லாக எது பண்ணுது அப்படி, நியூக்ளியை ஃபுல்லாக எது வந்து ஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமடாக்சின் பண்ணிடும். நான் நியூக்ளியர் காம்பனன்ட்ஸை ஃபுல்லுமே வந்து இந்த யோசின் நமக்கு ஸ்டெயின் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஸ்டெயினிங் ப்ராசஸ். ஸ்டெயினிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து மவுண்டிங். மவுண்டிங் அப்படிங்கிறது லாஸ்ட் ஸ்டெப். ஸ்டெயினிங் முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெயினிங், இது மவுண்டிங். மவுண்டிங்க்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎக்ஸ் மவுண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். டைபுடைல் பிளேட் பாலிஸ்டிரீன் ஜைலின்ங்கிறது தான் வந்து டிபிஎக்ஸ். இதுதான் இப்போது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மவுண்டிங் மீடியம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செல் ஃபில்மை வந்து என்ன பண்ணுது, டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்குது, ஏரில் ட்ரை ஆகாமல் பாதுகாத்துக்குது, ஸ்டெயின் வந்து ஃபேட் ஆகாமல் பாதுகாத்துக்குது. ஒரு நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அதனுடைய ஒரிஜினல் அப்படியே எப்படி இருந்துச்சோ, நம்ம கையில வந்து அந்த டிஷ்யூ கலர் எடுத்து ஸ்டெயின் பண்ணி முடிக்கும்போது நம்ம கைக்கு எப்படி கிடைச்சுச்சோ, அப்படியே இருக்கும் அதனுடைய கிளாரிட்டி. அது மாறவே மாறாது. பக்காவா டஸ்ட் ஃப்ரீயா நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மவுண்டிங் மீடியம்ங்கிறத யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மைக்ரோஸ்கோபி. எதுக்காக மைக்ரோஸ்கோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூனுடைய மார்ஃபாலஜிய பார்க்க போறோம். மார்ஃபாலஜி வச்சு அது என்ன வகையான டிசீஸ்னால வந்து அந்த டிஷ்யூ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, நம்ம ரிப்போர்ட் குடுக்க போறோம். நம்ம குடுக்க போறதில்ல, பெத்தாலஜிஸ்ட் குடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மைக்ரோஸ்கோபி. நம்மளுடைய வேலை வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுடைய ஒர்க் தான். மவுண்டிங் வரைக்கும் நம்மளுடைய ஒர்க். எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையா பாருங்க. லேபிளிங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ரிசீவ் பண்ணி செக் பண்றோம். அடுத்து கிராசிங், அதுக்கப்புறம் டீகால்சிஃபிகேஷன் இன் கேஸ் நம்மளுடைய ஸ்பெசிமென் போனா இருந்துச்சுன்னா, அடுத்து டிஷ்யூ ப்ராசஸிங்ல இந்த ஸ்டேஜ் முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜும் எது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். டிஷ்யூ ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் எம்பெடிங் பண்றோம். எம்பெடிங் முடிச்சதுக்கப்புறம் பிளாக் ஸ்ட்ரிம்மிங், அதுக்கப்புறம் செக்ஷனிங், அதுக்கப்புறம் அத ஸ்லைட்ல எடுக்கிறோம். ஸ்லைட்ல எடுத்து நம்ம ஓவன்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில இருக்கக்கூடிய பாராஃபின் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்றதுக்கு xylene, ஆல்கஹால், அப்புறம் ரீஹைட்ரேஷன், ட்ரையிங் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெயினிங்குள்ள வாரோம். ஸ்டெயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மவுண்ட் பண்றோம். மவுண்ட் இது வரைக்கும் நம்ம வேலை. இதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நேரா பெத்தாலஜிஸ்ட் கையில போயிரும். அவங்க செல்ஸ் பார்த்துட்டு அதனுடைய மார்ஃபாலஜி அதில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு என்ன விதமான டிசீஸ்னால இந்த டிஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, செல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் குடுத்துருவாங்க. ஆனா, இவங்க கையில நம்ம எப்படி குடுக்க போறோம் அப்டின்னா, இடது பக்கம் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்களா? இது மாரி தான் நம்ம குடுப்போம். அவங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது வலது பக்கம் இருக்கக்கூடிய பிக்சர் மாரி. இது ஒரு எக்ஸாம்பிள்க்காக உங்களுக்கு குடுத்துருக்கேன். இடது பக்கம் உள்ள அந்த பிக்சர் வரைக்கும் நம்ம ஒர்க். இந்த ஸ்லைட கொண்டு போய் பெத்தாலஜிஸ்ட்ட குடுக்குற வரைக்கும். ரைட் சைடுல இருக்கக்கூடிய பிக்சர் அவங்களுடைய ஒர்க். இது வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியான வடிவமைப்புகள் இருக்கு. எப்படி ரெட் பிளட் செல்லுக்கு ஒரு அமைப்போ, ஒயிட் பிளட் செல்லுக்கு ஒரு அமைப்போ, பிளேட்லெட்டுக்கு ஒரு அமைப்போ, அது மாரி ஹார்ட் செல்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஷேப் இருக்கும். அதே மாரி லிவர் செல்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஷேப் இருக்கும். கிட்னி செல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஷேப் இருக்கும். பிரெயின் செல்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஷேப் இருக்கும். இது எல்லாமே பெத்தாலஜிஸ்ட்டுக்கு தெரியும். அதுல என்னென்ன டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதனுடைய ஷேப் எப்படிலாம் மாறியிருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் குடுத்துருவாங்க. இதுதான் ஹிஸ்டோபேத்தாலஜியினுடைய என்டையர் வீடியோ. ஒரு ஹிஸ்டோபேத்தாலஜி லேபுக்குள்ள இவ்வளோ ப்ராசஸும் நடக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்ம வேலை இதோட முடிஞ்சுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்குது. இவ்வளோ வேலைகளும் அங்க நடக்குது. ஹிஸ்டோபேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இது இது எல்லாமே வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதுல வந்து xyleneனுடைய கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆல்கஹாலுடைய கான்சன்ட்ரேஷன், அப்புறம் அந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்ஸ்ல இருக்கக்கூடிய மினிட்ஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, அப்டேட் இருக்குது அப்டின்னா, அத பெரிய ஃபால்ட்டா நீங்க வந்து இங்க கமெண்ட்ல குடுக்க வேண்டாம். ஏன் அப்டின்னாக்க, இது நான் எடுக்குறது வந்து ஒரு பேசிக் நாலேட்ஜ். ஒரு ஹிஸ்டோபேத்தாலஜி லேப்ல என்ன நடக்குது அப்டிங்கிறது எல்லா டெக்னீஷியனுக்கும் பேசிக்கா தெரியணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ இது வந்து இத்தன நிமிஷம் வைக்கக்கூடாது. Xylene 1, 2 மட்டும் போதும். 3 தேவையில்ல. பாராஃபின் வேக்ஸ் வந்து 3 வரைக்கும் வைக்கணும். அப்சல்யூட் ஆல்கஹால் 1, 2 வச்சா போதும். 3 தேவையில்ல. அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க. வேற புதுசா ஏதாவது அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னாக்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் கத்துக்கிறேன். அ அது மூலமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அத கத்துக்க முடியும். அ இந்த வீடியோவ தொடர்ந்து இன்னும் நெறைய வீடியோ நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கன்டினியூவா நம்மளுடைய சேனல வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.